ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிடோரியா அவன் 2 ஃபிங்கர் வச்சு 1 for all யூஸ் பண்ணான் வித் அவங்க ஃப்ரெண்டோட சப்போர்ட்ஸோட. பட் ஹவவர் வெறும் அந்த ஒரு 10-15 பேரை மட்டும் டிஃபீட் பண்ணிட்டா மொத்த லீக் வில்லன்ஸையும் டிஃபீட் பண்ணிட முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடையாது. ஏன்னா மற்றவங்களாம் இன்னும் பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க. ஐசோவாவும் சரி சண்டை போட்டுட்டு இருக்காரு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் ஒருத்தர் கூட வெளியே போகல. உள்ள என்ன நடக்குதுன்ற பிரச்சனை யாருக்குமே தெரியாது. ப்ரோ ஹீரோஸ்க்கும் சரி ஆல்மைட்டுக்கும் சரி யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் அவருக்கு தெரிய வருமா? இல்ல இவங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது ஸ்பெஷல் ஹீரோஸ் யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்து இவங்களை காப்பாத்துவாங்களா? இல்ல இவங்க யாரையும் காப்பாத்தாம லீக் வில்லன்ஸ் எல்லாருமே இவங்களை சாவடிச்சிருவாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆர்வமா இருக்கு, உங்களுக்கும் ஆர்வமா இருக்குன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோறு போடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்குற எபிசோடு பார்த்தீங்கன்னா எபிசோட் 11. ஸோ மிடோரியா வந்து அவன் பவரை யூஸ் பண்ணிட்டு அவங்க 3 பேரும் சரி, அவனும் சரி, அந்த ஃப்ராக் கேர்ளும் சரி, சூ, அப்புறம் நம்ம ஜெல்லிகை 3 பேரும் தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சுட்டு அந்த தண்ணியிலேயே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஜெல்லிகை இருக்கான்ல, கிரேப் ஜெல்லிகை, அவன் என்ன சொல்றான்னா, நான் காலையில இருந்து கக்காவே போல. ஸோ அதனால என்னன்னா, என்னோட ஜெல்லி வந்து நல்லா டைட்டா சூப்பரா இருக்கு. ஸோ அதனால அவனுங்க வெளியே வர முடியாது, 2 நாள் மாட்டினாங்கடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சூ வந்து என்னடா இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ மிடோரி என்னன்னா, அவங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கான். அதாவது இந்த லீக் வில்லன்ஸ் எல்லாம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க, எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க, என்ன பண்ண போறோம்னு அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னே சூக்கு வந்து ரொம்ப டின்ஸ்டா இருக்கு. என்னடா டே இப்படிலாம் புலம்பாரு, ஆல்ரெடி இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ பாட்டு புலம்பிட்டு பயமா இருக்குடா பாக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா சரி நிறுத்திடுவான். நிறுத்துறப்போ வலிக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சென்சேஷன் இருக்கு அவனுக்கு. என்னன்னா, 2 விரல் யூஸ் பண்ணி அடிச்சனால அந்த 2 விரலும் ப்ரோக் ஆயிடுச்சு. சரி என்னாச்சு, ஏதாவது பண்ணலாமா, பேண்டேஜ் ஏதாவது போடலாமா அப்படி சூ கேட்கறப்போ இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு கையில வந்து அவங்க கிட்ட ஒரு பிளாக் கலர் ஸ்கார்ஃப் மாதிரி ஒன்று வச்சிருப்பான். ஸோ எல்போ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதை எடுத்து கவர் பண்ணிப்பான். கையை கவர் பண்ணிட்டு ஓகே நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னோடனே சரி இங்கிருந்து வெளில போறதுக்கு ஏதாவது எக்ஸிட் இருக்கா, ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சிட்டோம், எல்லா வில்லன்ஸையும் ஒரு சைட் தள்ளியாச்சு, நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறப்போ ஒரு கேட் ஒன்று இருக்கு, அந்த வழியா வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்ப அந்த சைட்ல பார்த்தா ஐசோவா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதாவது மெயின் கேட் பக்கத்துல ஐசோவா சண்டை போட்டுட்டு இருக்காரு, எல்லா லீக் வில்லன்ஸோடையும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரி இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மிடோரியாக்கு ஒரு தாட் வருது. என்னன்னா, இப்படியே அவர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவரோட க்ளோர்க் வந்து இந்த அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லானது கிடையாது. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் எலமெண்ட் தான் அவருக்கு. சர்ப்ரைஸ் அட்டாக் அந்த மாதிரி தான் அவரால் பண்ண முடியும். ஸோ அவருக்கு என்ன பண்ண, அவருக்கு யாராவது நம்ம ஹெல்ப் பண்ணணுமே, அவர் இதே நிலைமையில இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு இவனும் சரி, நம்ம சூவும் சரி, இந்த ஜெல்லிக்காயும் சரி, ஜெல்லி பையனும் சரி, அவன் சொல்லுவான் என்னடா சொல்ல வர, நம்மளாம் போனா செத்துருவோம்டா, அவராலேயே முடியல, நம்மளாம் போனோம்னா அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அதெல்லாம் இல்ல, நம்ம வந்து அவங்க போய் இன்வால்வ் ஆக மாட்டோம், ஜஸ்ட் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2 பேர் தூக்க மாட்டோமா, தூக்கிட்டோம்னா அவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, அவரையும் தப்பிக்கணும்ல, நம்மள காப்பாத்த போய் அவரு இறந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா சரி 2 பேர் எல்லாருமே அக்ரி பண்ணிட்டு போறாங்க. போற நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பசங்களா இருக்காங்களா, ஒரு இடத்துல ஒரு லொகேஷன்ல இருக்காங்க. அப்போ நம்ம டோடோரோக்கினா ஷோட்டோ டோடோரோக்கிக்கு வந்து ஐஸ் அப்புறம் ஃபயர் 2 பவர் இருக்குல்ல, அந்த பைப்புல வந்து எல்லாரையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்றான். அவனுக்கு இருக்கிற பவருக்கு அவன் ப்ரோ ஹீரோவாவே இருக்க முடியும், சரியா? அவன் எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணிட்டு கேட்கறான், என்னடா இவங்க எல்லாமே சப்போ பசங்களா இருக்காங்க, இவங்களை அமிச்சு ஆல்மைட்டை போட்டு தள்ளுறதுக்கு இவங்க என்ன பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தனை பிடிப்பான். பிடிச்சிட்டு ஃபுல்லா அவன் ஃப்ரீஸ் பண்ணிட்டு, பேர் நான் அவனை கொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஒழுங்கு மரியாதையா ஆல்மைட்டை கொல்றதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, என்ன உங்களோட இன்டென்ஷன் மரியாதையா சொல்லிட்டு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சாண்டியே வச்சுட்டு இருப்பான் அந்த ஃப்ரீசிங்க. அவன் ஏதோ அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா மத்த பசங்க எல்லாருமே வேற வேற இடத்துல இருக்காங்க, எல்லாருமே சண்டை போட்டு அந்த வில்லன்ஸை டிஃபீட் பண்ணுன்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்னொருல பாத்தீங்கன்னா பாக்குகோ இருக்கான், பாக்குகவும் கிரிஷிமாக்கு வந்து அந்த ஹார்ட்னிங் பவர் வரும். இவங்க 2 பேரும் ஒரு வில்லன்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த சைடு அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கிரிஷிமா சொல்லுவான் நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றப்போ நம்ம பாக்கோ என்ன சொல்லுவான், அதெல்லாம் இல்ல, நம்ம வேலை என்னன்னா அந்த மெயின் வில்லன் இருக்கா அவனை போய் அடிக்கணும், ஏன்னா நம்ம தான் அஃபென்ஸ்ல அதிகமா பவரா இருக்கும், நம்ம அவனை போய் அடிக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுலயே பாத்துப்பாங்க, அவங்களே பாத்துப்பாங்க அப்படின்னு. பாக்குக்கோ நீ எப்பவுமே கத்திக்கிட்டே தான்டா இருப்ப, எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் கவலைப்பட்டு நீ எப்பவுமே ஒரு மாதிரி டாமினென்ட்டா வந்து கத்திக்கிட்டே தான் என்ன இருப்ப, ஆனா இப்ப ஏன்டா டிஃப்ரெண்டா யோசிக்கிற, ரேஷனலா யோசிக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் நான் என்னடா யோசிக்கிறேன் அப்படின்னு, அப்பா கத்திட்டடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நீ சொல்றல, ஓகே நம்ம போலாம், நம்ம போய் அவன் டிஃபீட் பண்ணலாம், மத்த பசங்களே அதை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளாக் ஹோலும் சரி, பிளாக் ஹோல் வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி பிளாக் ஹோல் ஒன்று கிரியேட் பண்றாங்க, அவனை அப்சர்வ் பண்றாங்க, ஃபுல்லா எல்லாத்தையுமே அவனை அப்சர்வ் பண்றப்போ அந்த வில்லன் அப்சர்வ் பண்ற வில்லன் செம ஸ்மார்ட், சரியா? அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து ரெஸ்கியூ மட்டும் தான் பண்ணிருக்க பிளாக் ஹோல்,
ஆக்ஷன்ல இருந்து சண்டை போட்டது கிடையாது நீ, சரியா? அந்த பிளாக் ஹோல் அவனால எங்கிருந்து வேணா ஓபன் பண்ண முடிஞ்சோன்னு இந்த அம்மா வந்து இங்கிருந்து 13 வந்து இங்கிருந்து நம்மள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பிளாக் ஹோல் உருவாக்கி இதே சேம் திங் வந்து அங்கிருந்து அப்சர்வ் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, இவங்க வந்து ஒரு சூட் போட்டிருக்காங்க 13 ஸ்பேஸ் சூட் மாதிரி. அந்த சூட் வந்து அப்படியே கிராக் ஆகி அப்படியே உடையுது. அதை உடஞ்சு போனோன்னே அவங்களால பவர் யூஸ் பண்ண முடியல, அவ்வளவுதான். யூஸ் பண்ணா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அதில் அப்சர்வ் ஆயிடுவாங்க பிளாக் ஹோல்ல. அதனால அவங்க அதை யூஸ் பண்ணவே இல்லை, அவங்க அப்படியே அதை நிறுத்திட்டாங்க. அவங்க அங்க அதை நிறுத்தினோடனே என்ன ஆச்சுன்னா மத்த பசங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, டே நீ முதல்ல போடா. ஹீடா கிட்ட சொல்றாங்க, நீ முதல்ல இங்கிருந்து போ, சீக்கிரம் போ, காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீடா வேகமா ஓடுறான். ஹீடா ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிளாக் ஹோல் உருவாது, மறுபடியும் ஒரு பிளாக் ஹோல். நீ எங்க ஓடுறோம் நான் பாத்துறேன்டான்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஹோல் உருவாக்குறான். அதை என்ன பண்றான்னா அதை போய் தொட்டுட்டானா முடிஞ்சிச்சு. அவன் அங்கிருந்து வேற ஏதோ லொகேஷன் அனுப்பிச்சுட்டான். எல்லாருமே பயப்படுறான், எப்படியாவது அவனை வெளில அனுப்பணும்ன்றதுக்காக எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. அப்போ அவன் அந்த பிளாக் ஹோலை போய் தொட போறப்போ சோஜோ இருக்கான்ல, அந்த நிறைய கை இருக்கும் பேர், அவன் கண்ணு மூக்கெல்லாம் மாத்திரம், அவன் டக்குன்னு போய் அதை புடிச்சிட்டு அப்படியே போயிடுவான். டே போடா, நான் புடிச்சிட்டேன்டா, நீ போடா இங்கிருந்து அப்படின்ற மாதிரி அவன் சொல்றப்போ அவன் அங்கிருந்து போவான். திருப்பி போயிட்டே இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா இவன் விட மாட்டான், வேகமா போவான். இந்த டைம்ல உரராக்கா வந்து அந்த அவனோட உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் மாதிரி ஒன்று வேர் பண்ணிருக்கான், அதுதான் சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சு உரராக்கா என்ன பண்றா, பவர் யூஸ் பண்ணி அப்படியே அவன் லிஃப்ட் பண்ணி தூக்கி போடுறப்ப என்ன ஆகுது, அவனோட அந்த போர்ட்டல் வந்து அந்த அளவுக்கு பெருசா எக்ஸ்டெண்ட் ஆகல. திருப்பி போய் ட்ரை பண்றான் போய் பிடிக்கிறதுக்கு. அப்படி பிடிக்க போறப்போ என்ன ஆகுதுன்னா மத்த பசங்களும் என்ன பண்றாங்க, அந்த டேப் கை ஒருத்தர் இருக்கான், அவன் டேப் வச்சு அப்படியே பிடிச்சி அங்கிருந்து இழுக்கிறான். இது இழுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம பயப்புள்ள வேகமா ஓடி போய் கதவை திறந்துட்டு வெளியே ஓடுறப்போ அந்த லீக் வில்லன் என்ன சொல்றான், இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, மத்த ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு சோலி அப்படின்றத அது பேசிட்டு இருக்க நேரம் இது முடியவும் இப்ப என்ன, நம்மளோட ரைசர் ஹெட் அவர் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்காங்க, எல்லா வில்லன்ஸும் அடிச்சிட்டு இருக்காரு. சோ இப்ப என்னன்னா நம்ம மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்கான் ஷிகராக்கி என்ன பண்றான், அங்கிருந்து வேகமா ஓடி வரான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஐசோவா எப்படி டிஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படியே நேரா ஓடி வந்து, ஐசோவா நீ என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுடா, உன்னை எப்படி டிஃபீட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுடான்னு சொல்லிட்டே வரான். வந்து ஐசோவா வந்து ஓகே இவன் லாஸ்ட் இவனை போட்டோம்னா மத்தவங்க ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்றது திருப்பி வரப்போ அந்த கார்பன் ஃபைபர் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு போட்டு ஏதோ பண்றாரு அவனை டிஃபீட் பண்றதுக்கு. அப்போ ஷிகராக்கி அவர் எல்போவை பிடிச்சிட்டான். எல்போவை பிடிச்சிட்டு அப்போ வரைக்கும் எதுவும் ஆகல. ஆனா இவரு ஐசோவாவோட டெக்னிக் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னா, நீ வந்து என்ன வேணா பண்ணு, நீ ஒரு வாட்டியும் உன் க்ளோக் யூஸ் பண்றப்போ உன்னோட ஏர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகுது, அது கீழே வந்துச்சுன்னா உன் க்ளோக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவன் அப்படியே கையை அப்படியே டிகே மாதிரி ஆக்குறான். அப்படியே ஒரு மாதிரி டிகேன்ற ஒரு க்ளோக் தான் வந்து அவன் என்ன ஆச்சுன்னா அப்படியே ரத்தம், அது செல்ஸ் தெரியுது அந்த அளவுக்கு டிகே பண்ணிட்டு அவன் அப்படியே அங்க தள்ளிட்டு அவன் வந்து ஓடிட்டு என்னடா அவன் ஒரு கையை ஃபுல்லாவே இது பண்ணிட்டானே, இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பசங்க இருக்காங்கல்ல, அந்த 3 பேரு, மிடோரியா, அப்புறம் அந்த ஃப்ராக் கேர்ளு, அப்புறம் ஜெலிபாய், இவங்க எல்லாமே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க ஒளிஞ்சி. அவங்க ஃப்ரண்ட்ல தான் இருக்காங்க ஒளிஞ்சி, ஏதாவது ஐசோவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, என்னோட ஐசோவே இவங்ககிட்ட அடி வாங்குறாரு, இவன் பயங்கரமான க்ளோக்கா இருக்கேன் இவன்கிட்ட அப்படின்னு அவன் தப்பிச்சு போயிட்டு இருப்பான். போயிட்டு மத்தவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கா ஒரு மிருகம் மாதிரி ஒன்று இருக்குது, குரோ மாதிரி ஃபேஸ் வச்சு ஒரு மிருகம் ஒன்று இருக்கு. அந்த மிருகம் ஐசோவா பின்னாடி இருக்கும். அப்ப அவன் சொல்லுவான் ஷிகராக்கி, நான் மெயின் வில்லன் கிடையாது, மெயின் பீஸே அதுதான் அப்படின்னு சொல்லுவான். இந்த என்ன சொல்லுவான்னா அதோட பேர் வந்து நோமோன்னு சொல்லுவான். நோமோவா என்னடா அது அப்படின்னா பிடிச்சி டப்புன்னு அடிக்கும். அடின்னு அடிச்சு அவன் கைய பிடிச்சி 2ஆ பிரிச்சு ஒரு வழி ஆக்கிடும் அவன் போட்டு. அப்பதான் அவன் வந்து அவன் க்ளோர்க், அவன் அந்த மிருகத்தோட க்ளோர்க்கை எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிற ரைசர் ஹெட். எரேஸ் பண்ணாலும் போட்டு கையை போட்டு நறுக்கிறான். போட்டு வாங்குன்னு வாங்குறான். அவனால ஏந்திரிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு அடி. இப்போ மத்தவங்க எல்லாரையுமே வந்து விடாம ட்ரை பண்ணான்ல, அவன் வந்து இந்நேரம் இங்க வந்து ஷிகராக்கி கிட்ட சொல்றான், ஷிகராக்கி என்னால வந்து ஒரு பையனை மட்டும் பிடிச்சி வைக்க முடியல, அவன் கிளம்பிட்டான், ஓடிட்டான், மற்றபடி 13 ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் ஆயிட்டா, அவளை எதுவும் யூஸ் கிடையாது, மற்ற பசங்களால எங்கேயும் வெளில போக முடியாது, எல்லாமே சீல்டா தான் இருக்காங்க அப்படின்னு அவன் அப்படியே சுரிஞ்சுக்கிட்டே இருந்துட்டு சொல்றான், டேய் உங்களை மாதிரி வேஸ்ட் தத்தி முண்டங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே பண்ண முடியல, நீ மட்டும் இந்த போர்ட்டல் இல்லாம நிஜமான ஒரு மனுஷனா நின்னா உன் கை கால் தனியா பிச்சு போட்டுருவான்டா அப்படின்னு சொன்ன வெறுப்புல சொல்லிட்டு அப்புறம் யோசிப்பான், சரி இதுக்கு டன்ஸா ஹீரோஸ் வந்துட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, பிளான் ஃபிளாப்பு, நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அப்ப இந்த பசங்களாம் ரொம்ப ஹாப்பி, அப்பாடியோ இங்க போயிடறான்டா சாமி, நம்ம எப்படியாவது மத்தவங்க எல்லாம் சேஃபா ஆயிட்டோம், நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். நினைச்சிட்டு இருக்க நேரத்துல மிடோரி என்ன யோசிச்சுட்டு இருப்பான்னா, எதுக்கு இப்ப திடீர்னு பிளான மாத்துறாங்க, ஏன்னா
ஆல்மேட் அடிக்கணும் தானே வந்தாங்க, ஏன் பிளானை மாத்துறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அந்த ஷிகராக்கி என்ன பண்றாரு, சல்லுன்னு வரான் வேகமா, ஒரு போர்ட்டல் ஏதோ யூஸ் பண்ணிட்டு வேகமா வரான், கிட்ட வரான். என்னன்னா இந்த பசங்களை பார்த்துட்டான் அவன். அவன் என்ன சொல்றான்னா, ஆல்மேட்டுக்கு நம்ம போறதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருவோம் சொல்லிட்டு இந்த பசங்களை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூ ஃபேஸை தொட்டுட்டான். ஆனா சூக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா டிகே ஆகணும், சூ டிகே ஆகல. என்னடா அப்படின்னு பார்த்தா திரும்பி பாக்குறப்போ ரைசர் ஹெட் அப்படியே ஏஞ்சி நின்று அந்த கண்ணை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது அவனை க்ளோக் ரைஸ் பண்ணிட்டாரு. அவன் சொல்றான் ஷிகராக்கி, டேய் உன்னை பார்த்தா எனக்கே புல் அரிக்குதுடா, இங்க பாரு கையெல்லாம் புல் அரிக்குதுடா, நீ யாரா ஹீரோனா உன்ன மாதிரி தான்டா இருக்கணும். நோமோ அடி, அவனை போட்டு டபால்னு அடிக்கிறப்போ மூஞ்சி தெரிக்கும். அப்போ இந்த வாட்டி யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்க வரப்போ மிடில் ஏஞ்சி ஜம்ப் அடிச்சு அவனோட ஃபுல் பவர் ஒன் ஃபார் ஆல் யூஸ் பண்ணிட்டு அப்படியே அடிக்க வரான். இவனை அடிச்சா மட்டும் தான் முடியும், மற்ற வில்லன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்தாங்க, இவனை அடிச்சா மட்டும் தான் முடியும் சொல்லிட்டு அப்படி ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சோன்னா மொத்த இடமும் பிரிச்சு தள்ளுது காத்து, ஏன்னா ஒன் ஃபார் ஆல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ அது யூஸ் பண்ணோன்னே அந்த பஞ்சு கொடுத்தோன்னே அவ்வளோ பெரிய ஏர் ப்ரெஷர். அப்போ மிடரை கை பார்த்தப்போ கை எதுவுமே ஆகல. ஓகே நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போல இருக்கு, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நோமோட வயிற்றுல தான் குத்திருக்கான். நோமுக்கு எதுவுமே ஆகல. டேய் நான் இவ்வளோ ஃபுல் பவர் யூஸ் பண்ணட்டா இது வரைக்கும் எதுவுமே ஆகலைன்னா அப்போ ஆல்மேட்டுக்கு இதே பவர் தான் இருக்கு. அப்போ ஆல்மேட்டுக்கு கூட சண்டை போட்டா ஆல்மேட்டை டிஃபீட் பண்ற அளவுக்கு இவங்க சக்தி இருக்கா? ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. நினைச்சிட்டு இருக்க நேரம் நோமும் மிடோரியாவை கொல்ல போது. அப்புறம் இந்த பசங்களை வந்து ஷிகராக்கி தொட போறான். 2 பசங்களையும் ஒரு கை வச்சு பிடிச்சானா காலி முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த டைம்ல இவ சூ வந்து என்ன பண்றான்னா அவர் நாக்க வச்சு இவன் மிடோரியா வந்து டை பண்ணி அப்படியே வெளில எடுத்துட்டு போகணுன்றத ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை காப்பாற்றணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல டபான்னு ஒரு இடத்துல வெடிக்குது என்ட்ரன்ஸ்ல. வெடிச்சு வந்து பார்த்தா ஃபுல்லா புகை. யார் வந்திருக்கான்னு பார்த்தா ஆல்மைட். அப்படியே பிஜிஎம் போடுறாங்க, எல்லாருமே கான்ஃபிடன்ட் ஆறாங்க, ஆல்மைட் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு பூஸ்ட்ல இருக்காங்க. டோன்ட் வெரி கிட்ஸ், நான் வந்துட்டேன், இதுக்கு மேல எதுவும் கலப்படாது, எவனா இருந்தாலும் அடிச்சு நோக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from your Arigaran from Anime Soru Channel. Thank you.